ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல முஷோக்கு டென்சையோட சீசன் 2 எபிசோட் 22 பார்க்க போறோம். அந்த பர்பிள் கலர் மேஜிக் சர்க்கிளை பார்த்திருப்பாங்கல்ல, கேஸ் முன்னேறணும்னா முன்னேறலாம், இல்லாட்டி பின் வாங்கி போயிட்டு அப்புறம் வந்தாலும் வரலான்பா. பால் நம்ம முன்னேறியே போலான்ட்டு எல்லாத்துக்கிட்டே அவங்களுக்கான கியர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்கன்பா. எல்லாரும் பக்காவா இருக்குன்பாங்க. ராக்ஸி ரூடியஸ் கிட்ட உனக்கு ஏதாவது ஸ்க்ரோல் தேவைப்படுதானா, அவன் ஹீலிங்கானது சிலது மட்டும் கொடுங்கன்பா. அவளும் கொடுத்துட்டு உனக்கு இந்த ஸ்க்ரால் தேவைப்படாத அளவுக்கு நான் உனக்கு பின்னாடி நின்று சப்போர்ட்டா இருப்பேன்பா. ரூடியஸும் ரொம்ப சந்தோஷம்ட்டு நான் கொஞ்சம் டக்குன்னு பயப்படுற ஆளு, அதெல்லாம் கூடவே இருந்தா சந்தோஷப்படுவன்பா. அவளும் நான் பாத்துக்கிறேன் விடுன்பா. பால் இதை பார்த்து சந்தோஷப்பட்டு போலாமான் பாரு. டக்குன்னு ரூடியஸ் கிட்ட நான் இந்த சிச்சுவேஷன்ல உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதான் பாரு. ரூடியஸ் அப்படின்னா சொல்லாதீங்க, அப்புறம் பாத்துக்கலான்ட்டு மனசுக்குள்ள பெரிய ஃபைட்டுக்கு போறக்கு முன்னால இவர் இந்த ஆட்டோ பாமையும் தூக்கி போடாம இருந்தா சரி, வீட்டுக்கு போற வரைக்கும் டைம் இருக்கும்ல, அப்ப பேசிக்கலாம்னு நினைப்பான். அவரு போலாமான்ட்டு முன்னேறவும் எல்லாரும் அந்த டெலிபோர்டேஷன் சர்க்கிள் மூலமா வேற ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. இந்த இடம் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கும். கேஸ் முன்னால இருக்கிறத பார்த்துட்டு இது ஒரு ஹைட்ரா, இதுக்கு முன்னால எப்படியாப்பட்ட ஒண்ணு நான் பார்த்ததே இல்லைன்பா. பால் ஜீனைத்தை பார்த்திருப்பான். அவளை பார்த்தா ஐஸ் கட்டில இருக்க போல இருக்கும். ரூடியஸ் இதை பார்த்துட்டு அவ அங்க என்ன பண்றான்னு நினைப்பான். கீஸ் பால் அவன் பாட்டுக்கு போறத பார்த்துட்டு ஏன்டா இப்படி பைத்தியக்காரமாய் டக்குன்னு போறேன்பா. ஹைட்ரா வேற தாக்க வந்திருக்குமா, தல்ஹேண்டும் ஓடுவான். கூடவே ராக்ஸியும் ரூடியஸும் சப்போர்ட்டும் கொடுப்பாங்க பின்னால இருந்து. ஆனா அந்த லாங் ரேஞ்ச் அட்டாக்ல அதை அசால்ட்டா காலி பண்ணும். ரூடியஸே குழம்பிருப்பான் என்னடா இதுன்னு. ரூடியஸ்க்கு முன்கூட்டியே அதுக்கு எப்படி தாக்க வரும்லாம் தெரியும்ல, அந்த விஷுவல்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. பால் ஏறி ஒரு ஹைட்ராவோட தலையை வெட்டி இருப்பாரு. எலினாலிஸும் கிட்ட போய் வெட்டலான்னு ட்ரை பண்ணுவா, பட் வேலைக்கா இருக்காது. அது டக்குன்னு ரெண்டு பேத்தையும் தாக்க வரவும் ராக்ஸி தான் கரெக்ட் டைமுக்கு வாட்டர் மேஜிக்கை யூஸ் பண்ணி காப்பாத்தி விட்டுருப்பா. தல்ஹேண்ட் எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி மேல இருந்து அதை காலி பண்ணிடலான்னு பாப்பாரு. ஆனா அதுக்கு இப்படி ஒரு சவுண்ட் கொடுத்து மொத்தமா அந்த மேஜிக்கவே செயல் இழக்க வைக்குங்க. தல்ஹேண்ட் இதுக்கு மேல மேஜிக்கை பயன்படுத்த முடியாது போலன்னு நினைப்பான். ஆனா ரூடியஸ் அதுகளோட சவுண்டை நோட் பண்ணவன் அதுக்கு ஹை பிச் சவுண்டை யூஸ் பண்றப்பதான் அது காலி ஆகுது. இது டிஸ்டர்ப் மேஜிக் போலதான் ஒர்க் ஆகுதுன்னு நினைப்பான். ஹைட்ராவை பார்த்துட்டு ரூடியஸ் மனசுக்குள்ள இப்போதைக்கு சண்டை போடலாமா இல்ல பின்வாங்கலாமான்னு யோசிப்பான். ராக்ஸி கூப்பிட்டாங்க பாடுறான்பா. பார்த்தா ஹைட்ராவோட தலைகள் வெட்டப்பட்டிருக்கும்ல, அதெல்லாம் திரும்ப முளைக்கும். பால் பார்த்தா வெறி பிடிச்ச மாதிரி சண்டை போட போவான். கீஸ் தான் ஸ்மோக்கை யூஸ் பண்ணி அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு பாலை எப்படியாவது எடுத்துட்டு போயிடலான்னு பாப்பான். ஆனா பால் டே துரோகி, இப்ப ஏன்டா இப்படி பண்றேன்பா. எலினாலிஸ பார்த்துட்டு தான் கொஞ்சம் அமைதியா இருப்பான். டக்குன்னு ரூடியஸோட மேஜிக்கால அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு மொத்த பேரும் ரிட்ரீட் ஆகி தப்பிச்சு வந்திருப்பாங்க. ரூடியஸ் எலினாலிஸ்க்கு காயப்பட்டிருக்கதை பார்த்துட்டு ஹீல் பண்ணி விட்டுருப்பான். பால் அது ஜெனிதே தான்ட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆவான். ரூடியஸும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பான்பான். பால் சாரி கேட்டு நான் பொறுமையா தான் இருக்கேன்பான். ரூடியஸ் அவங்க அந்த ஸ்டேட்ல உயிரோட இருப்பாங்களான்னு கேட்கவும் பால் வெறியாகி அவ உயிரோட இல்லையே நான் மட்டும் காப்பாத்த மாட்டையாடான்ட்டு சட்டை பிடிச்சிருப்பாரு. அவன் நீங்க சொல்றதும் சரிதான்பான். தல்ஹேண்டும் சட்டை போட்டுக்காதீங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்பான். பால் ஜெனிதோனோட அம்மாடா, எப்படா உன்னால இப்படி இருக்க முடியுதுன்னு ரூடியஸ் நான் என் பொறுமை இழந்தா மட்டும் எல்லாம் மாறிடுமான்ட்டு மனசுக்குள்ள ஒருவேளை நான் ரொம்ப அமைதியா தான் இருக்கணும்னு நினைப்பான். ரூடியஸ் அவன் 7 வயசு வரைக்கும் தானே அவங்க அம்மா கூட வாழ்ந்திருப்பான். கிட்டத்தட்ட அவன் அம்மாவை பார்க்காம 10 வருஷமே ஓடி இருக்கும். அதால அம்மாங்கிற உணர்வை தாண்டி அவனுக்கு அவன் ஒரு காலத்துல அவங்களோட வாழ்ந்திருக்கோங்கிற எண்ணம் தான் இருக்கும். இந்த மொமெண்ட்ல எல்லாத்துக்கிட்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சிச்சுவேஷன் எப்படி கடந்து வரதுன்னு பார்க்கலாம். கூடவே எலினாலிஸோட காடும் அதுகிட்ட வேலைக்காகல, தொட்டாலே தூக்குற போலதான் அடிக்குது. அப்புறம் அது தலையை வேற வெட்டினா திரும்ப வந்துருது. அதுலயும் குறிப்பா பிராங்கா சொல்லணும்னா அம்மா உயிரோட இருப்பாங்களா இல்லையானும் தெரியலன்பான். பால் அதுக்கு இப்ப என்ன, முதல்ல எதுக்குடா அப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு செவுத்தோட வச்சு அமுக்குவான். கீஸ் குறுக்க வந்து விடுதிக்கு போய் எந்த சண்டையா இருந்தாலும் வச்சுக்கங்கன்றுவான். ராக்ஸி லைட்டா அந்த விஷயத்துல பயந்து போய் தான் இருப்பா. எலினாலிஸ் முதல்ல பேசுவோம், அதுக்கப்புறம் போலான்பா. ரூடியஸ் சிரிச்ச மாதிரி ராக்ஸி கிட்ட நான் ஓகேவா தான் இருக்கேன்பா. அவளும் சரின்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள நானும் பாலும் எப்பவுமே இப்படி அடிச்சுக்கிறது தான், ஆனா இன்னைக்கு இன்டென்ஷன் தான் வேறையா இருக்குன்னு நினைப்பான். ராக்ஸி கிறிஸ்டலைஸ் பண்ணப்பட்டிருக்கனால ஜெனித்தை நம்ம எப்பவுமே காப்பாத்தலான்பா. பால் நிஜமாவான்கவும் எலினாலிஸ் நான் இதே போல ஒரு கேஸ் பார்த்திருக்கேன், இப்படி மாட்டப்பட்டவ உயிரோட தான் இருந்திருக்கா, ஆனா இப்ப அந்த கார்டியன் தான் பிரச்சனையன்பா. கீஸ் தான் நான் இப்படியாப்பட்ட ஹைட்ராவை பார்த்தது இல்லைன்பா. தல்ஹேண்ட் அது டக்குனும் ஹீலிங் ஆயிருதுன்பா. ராக்ஸி அது மேனடைட் ஹைட்ராவா இருக்கணும், இதை பத்தி நான் படிச்சிருக்கேன். அதை ஸ்கேல்ஸால கவர் ஆயிருக்க டெவில் டிராகன் சொல்லுவாங்க. அதால மானாவை உறிஞ்சிக்க முடியும். நான் ஃபர்ஸ்ட் இதை ஃபேரி டேலா தான் பார்த்தேன், ஆனா கண்ணு முன்னால பார்த்ததுக்கு அப்புறம் நம்பாமையே இருக்க முடியும்பா. ரூடியஸ் அப்படின்னா அதை மேஜிக்கால எதுவும் பண்ண முடியாதான்னு கேட்பான். ராக்ஸி நான் புக்ல பார்த்த வரைக்கும் கிட்ட இருந்து தாக்குனா ஒர்க் ஆகும்பா. தல்ஹேண்ட் ஆனா அதோட ஹீலிங் தானே பெரிய பிரச்சனையா இருக்குன்பா. எலினாலிஸும் ஆமா இல்லன்பா. ரூடியஸ் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஹைட்ராவோட தலையை துண்டிச்சதுக்கு அப்புறம் அதோட கழுத்து பகுதியை எரிச்சு விட்டா அதோட தலை திரும்ப வளராதுன்பா. ஆனா இந்த விஷயம்லாம் இவன் இந்த லைஃப்ல தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது. பாஸ்ட் லைஃப்ல நிறைய மூவிஸ் கேம்ஸ் தானே அவன் வாழ்ந்திருப்பான். அதால இந்த ஹெர்குலஸ் அண்ட் கிரீக் மித்தாலஜியை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அது அவனுக்கு ஒரு மித்தா ஃபீல் ஆனாலும் இந்த இடத்துல வேலைக்காகலன்னு நினைப்பான். பால் முறைச்ச மாதிரியே உட்காந்துருப்பான். கீஸ் அதை பத்தி யோசிக்கிறப்ப ரூடியஸ் அதோட ஸ்கேல் இல்லாம அதால மானாவை அப்சர்வ் பண்ண முடியாதுலன்பா. கீஸும் ட்ரை பண்ணி பாத்திர வேண்டியதான்பா. பால் கிட்ட செஞ்சிடலாமான்னு கேட்டா அவன் சலிச்ச மாதிரியே தான் சரின்பா. கீஸ் எதுக்கு இப்ப இப்படி மூஞ்சிய வச்சிருக்க, இங்க பாரு அதோட தலையை வெட்ட முடியும்னா உன்னால மட்டும் தான் முடியும்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள
அவர் வெட்டினா நான் கொளுத்தணும், ஆனா நான் அது கிட்ட இருக்கிறதால எனக்கு தான் கொஞ்சம் பிரச்சனைன்னு நினைப்பான். பால் அங்க இருக்கவங்க கிட்ட என் குடும்பத்தை கண்டுபிடிக்க என் கூடவே இந்த உலகம் பூரா சுத்தி வந்தீங்க, எனக்காக என் கூடவே எப்பவும் இருந்தீங்க, ஜெனித்தை காப்பாத்தினதும் இது எல்லாமே முடிவுக்கு வந்துரும். சப்போஸ் காப்பாத்த முடியாட்டியும் என் குடும்பத்தை பார்த்த நிம்மதியில நான் இருப்பேன். இது எல்லாத்துக்கும் என் கூட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. கடைசியா ஒரு முறை உங்களோட ஸ்ட்ரென்த்தை கொடுங்கன்பா. எலினாலிஸ் இவ்வளவு ஹம்பளை கேட்டு எப்படி இல்லைன்னு சொல்லுவான்பா. அல்ஹண்ட் எந்த முட்டாள் இவ்வளவு தூரம் வந்து பின்வாங்குவான்பா. கீஸ் நான் எப்பவுமே இருப்பேன்பா. ராக்ஸி நம்ம ஜெயிச்சாதான் நம்ம வந்ததுக்கே ஒர்த்தா இருக்கும்பா. பால் கண் கலங்கி இருப்பான். ரூடியஸ் கிட்ட ஒன்ன மாதிரி ஒரு பையன் கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் பாரு. அவன் மயக்கிற பேச்செல்லாம் அம்மாவை காப்பாத்திட்டு பேசிக்கலான்பா. பால் நான் மயக்கிற போலலாம் பேசல, நீ உண்மையாலுமே ரொம்ப பிரில்லியன்டான ஆளு. உன்னை போல எல்லாம் என்னால காமா இருக்க முடியாது. எதையும் பிளான் பண்ணாம யோசிக்காம நான் பாட்டுக்கு களத்துல இறங்குற முட்டாள் மாதிரி. உனக்குல என்ன விட நல்ல அப்பா கிடைச்சிருக்கணும். நான் இப்படி யூஸ்லெஸ்ஸா இருக்க மன்னிச்சிருந்தான். டக்குன்னு ரூடியஸ் கிட்ட ஒரு அப்பனா நான் இதை இப்படி சொல்லக்கூடாது. ரூடி உன் அம்மாவை நீ உன் உயிரை கொடுத்தனாவது காப்பாத்தணும்பா. ரூடியஸும் சரின்பா. பால் சிரிச்சுட்டு எந்திரிச்சு போலான்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள அப்பாவா அதை அவர் சொல்லியிருக்க கூடாதுதான், ஆனா அது அவர் என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை காட்டுது. நான் அதுக்கேத்த போலதான் வாழுவேன். கூடவே எனக்கும் பாலுக்கும் ஒரே தீர்மானம் தான் இருக்குன்னு நினைப்பான். உள்ள போய் பார்த்தா ஹைட்ரா திரும்ப தூங்கி இருக்கும். பால் வாங்க அதை முடிச்சு விடலான்பா. இந்த டைம் ரூடியஸ் கொஞ்சம் கிட்ட போவான். பால் ஹைட்ராவோட தலைகள்ல ஒன்ன வெட்டி இருப்பான். ரூடியஸ் தூரத்துல இருந்து அதை எரிச்சு விடலான்னு பார்த்தா மத்ததுக்கு அதுக்கு தடுக்கும். ராக்ஸி இன்னும் கிட்ட போய் அதை பார்க்க முடியுமான்னா அவன் சரின்பான். பால் மீது ஜோக் இல்ல, என் கூடவே வான்பான். அடுத்த கட்ட தாக்குதல் போறப்ப டல்ஹண்டும் எலினாலிஸும் தற்காத்து நிப்பாங்க. பால் ஒரு தலையை வெட்டவும் ரூடியஸ் ரொம்ப கிட்ட இருந்து அதை எரிச்சு விட்டுருப்பான். இன்னொரு தலை ரூடியஸை தாக்க வரும். பால் அதை வெட்டி விட்டுருப்பான். ரூடியஸ் டக்குன்னு நெருப்ப வச்சு தீச்சு விட்டுருப்பான். பார்த்தா இந்த ஒரு டெக்னிக்ங்கிறது ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அடுத்து ஒரு தலையை வெட்டுறப்ப ரூடியஸ் அதை எரிச்சோட கிட்ட போயிருப்பான். பார்த்தா ஹைட்ரால ஒன்னு தாக்க வரும். எலினாலிஸ் தான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருப்பான். அவளுக்கும் நல்லா காயம் பட்டிருக்கும். ரூடியஸ் டக்குன்னு ராக்ஸியை கூப்பிடுவான். அவளும் வந்தவ ஹீல் பண்ணி விடுவா. பால் அடுத்ததோட தலையை வெட்டி விட்டுருப்பான். ரூடியஸும் கரெக்டா எரிச்சு விட்டுருப்பான். இந்த பாயிண்ட்ல ஹைட்ரா தாக்க வரவும் டல்ஹண்ட் ராக்ஸியை தள்ள சொல்லிட்டு அவன் மாட்டிருப்பான். பால் இந்த இடத்துல ஒருதோட தலையை வெட்டி விட்டு அடுத்த கட்டமா டல்ஹண்ட பிடிச்சிருக்கதோட தலையும் வெட்டி விட்டுருப்பான். ரூடியஸ் ரெண்டோட கழுத்தையுமே எரிச்சிருவான். ராக்ஸி டல்ஹண்ட் விழுகவும் டக்குன்னு கிட்ட போய் அவனை ஹீல் பண்ணி விட்டுருப்பா. பால் அடுத்ததோட தலையை வெட்ட போறப்ப ரூடியஸ்க்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் சரியா படாது. பார்த்தா அந்த ஹைட்ராவோட தலையில ஒண்ணு இன்னொன்னு ஜெனரேட் ஆகாம தீஞ்சு போயிருக்கு இல்லையா, அதை பாதி கடிச்சு பிச்சு இழுக்கும். பால் இதை பார்த்ததோ அது ஹீல் ஆக ட்ரை பண்ணது போல இதுக்கு டைம் கொடுக்க கூடாதுன்பா. நல்ல வேலைக்கு எலிஸ் தான் கிட்ட வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருப்பா. ராக்ஸியும் அதை சரியான டைம்க்கு எரிச்சு விட்டுருப்பா. ஹைட்ரா திடீர்னு ஏதோ ஒரு எனர்ஜியை வெளிப்படுத்துற போல பண்ணும். எல்லாரும் என்ன பண்ண போதும்னு பயந்து ஓடுவாங்க. ஹைட்ரா அதோட 3 தலையை வச்சு அதோட ஃபயர் பவரை வெளிப்படுத்தி இருக்கும். ரூடியஸ் வாட்டர் மேஜிக்கால அவனோட டிஃபென்ஸை கிரியேட் பண்ணிருப்பான். இருந்தாலும் அந்த ஃபயர் பவரை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தடுமாறி தான் தாங்கி இருப்பான். பால் அதுக்கு ஃபயர் பவர் கம்ப்ளீட் ஆனதும் டக்குன்னு போய் ஒரு தோட தலையை வெட்டி விட்டுருப்பான். ரூடியஸும் அதை எரிச்சு விட்டு முடிவுல இருக்க அதை போய் முடிங்கன்பான். பாலும் சரின்ட்டு போய் தலையை வெட்டி விட்டுருப்பான். ரூடியஸ் அதோட கழுத்தையும் எரிச்சு விட்டு மிச்சம் ஒண்ணுதான் இருக்குன்ட்டு சிரிப்பான். மேல இருந்து கல்லு விழும். பால் தான் சரியான சமயத்துக்கு வந்து காப்பாத்திருப்பான். ரூடியஸ் எந்திரிக்கும் போது மத்தவங்க போராடிட்டு இருக்கதை பார்த்துட்டு அப்படியே நிப்பான். பார்த்தா ஹைட்ரா தாக்க வரும். பால் ரூடின்னு ஓடி வந்து உதச்சு அவனை காப்பாத்திருப்பான். அது அப்பவுமே அவனை விட அது கிட்ட வந்திருக்கும். ரூடியஸ் பயத்துல அவன் இடது கையை வச்சு அதோட கண்ணை நோண்டி விட்டுருவான். ஆனா அது வழியில துடிச்சு ஒரு மாதிரி தடுமாறவும் ரூடியஸ்னால அதை தாக்கு பிடிக்க முடியாது. கூடவே பயத்துல ராக்ஸின்லாம் கத்துவான். ஒரு கட்டத்துல கை பிஞ்சுதான் விழுந்திருப்பான். ராக்ஸியும் கடைசி தலையை எரிச்சு விட்டுருவா. ரூடியஸ் அதை பார்த்துட்டு நம்ம சாதிச்சிட்டோன்ட்டு தான் கை போயிருக்கு இல்லையா, ஹீலிங் மேஜிக் மூலமா ரீக்ரோ பண்ண வைக்கலான்னு பாப்பான். ஆனா அவனுக்கு ஹீலிங் மேஜிக் பெருசா வராதுல, அதால கை ஓரளவுக்கு தான் வந்திருக்கும். இதை ரீக்ரோ பண்ற அளவுக்கு இன்னும் வளரல போல. இருந்தாலும் காம் டவுனாவே இரு, பால் இல்லைன்னா செத்தே போயிருப்பான்லன்னு சிரிச்சுட்டு சைட்ல பாப்பான். எல்லாரும் முகமும் ஷாக்ல இருக்கும். இந்த கூட்டத்துல பால் இல்லாத அதை பார்த்துட்டு அப்பான்பான். சைட்ல பார்த்தா பாலோட மேல் பாதி உடம்பு மட்டும் இருக்கும். ரூடியஸ பார்த்த இந்த கணம் அவன் முகத்துல சிரிப்பு வரும். செத்தாலும் தான் பையனை காப்பாத்திட்டேங்கிற சந்தோஷம் தான் அதோட வெளிப்பாடு. ஜெனித்தை எப்படி ஒரு வழியை காப்பாத்தி அவங்க கூட்டிட்டு வருவாங்க. ஆனா ரூடியஸ் ரொம்ப சோகமா வருவான். மத்தவங்களுக்கும் அவன் அப்பா விஷயத்துல இவனை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாது. இதுக்கப்புறம் விடுதிக்கு போனவங்க ஜெனித்தை காப்பாத்தியாச்சுன்னு சொல்லுவாங்க. லிலியா பாலை தேடுவா. பால் செத்த விஷயம் தெரிஞ்சதும் ஷெல்லால அப்படியே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவா. லிலியா ரூடியஸ கட்டி பிடிச்சிட்டு நீ உன்னால முடிஞ்ச அளவுக்கு போராடி இருக்க, இப்ப போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்பா. ரூடியஸ் பெட்ல போய் படுக்கும் போது அவனுக்கு மேல இருக்க கேண்டில பாக்குறப்ப பால் எரிச்சாதான் ஞாபகத்துக்கு வரும். ரூடியஸால பாலோட அஸ்தியை கூட எடுத்துட்டு வர முடிஞ்சிருக்காது. ஜெனித் 4 நாளா தூங்கியேதான் இருந்திருப்பா. லிலியா அவங்க முடிப்பாங்களா மாட்டாங்களானே தெரியலங்கிறப்ப ஜெனித் முழிச்சிருப்பா. லிலியாவும் மை லேடின்ட்டு பேசுவா. ரூடியஸும் சந்தோஷமா அம்மான்பா. ஜெனித் முழிக்காத பார்த்துட்டு லிலியா ஒருவேளை பையன் பெருசாயிட்டனால தெரியல போலன்ட்டு மை லேடி இது நம்ம ரூடியஸ் தான், கிட்டத்தட்ட நீங்க அவனை பார்த்து 10 வருஷம் ஆகுதுலன்பா. ஜெனித் பேசவும் தான் அவளுக்கு எல்லாமே மறந்து போச்சுன்னே தெரிய வரும். ஏன்னா ஜஸ்ட் வாயை அசைக்கிற போல அவ வாயிலிருந்து ஈ ஆ அப்படிங்கிற போலதான் சவுண்ட் வரும். ரூடியஸ்க்குல என்ன பண்ணனே தெரியாது, கண்ணில் தண்ணி தேங்கும். இந்த இடத்துல பேரண்ட்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க.